Hello friends, welcome to AGAR recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் கடல்பாசி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் டபுள் கலர்ல செஞ்சிருக்கேன். ஒன்னு வந்து பால், இன்னொன்னு வந்து ரோஸ் மில்க் வச்சு செஞ்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அகர் அகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட அகர் அகர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஸ்டிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து 10 கிராம் அளவுக்கு வரும். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அகர் அகர் கரைய ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்க்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் அகர் அகர் வந்து கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ஓரளவுக்கு திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு திக்கானாலே போதும். இப்போது இதுலேருந்து கொஞ்சமாக பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம 2 கலர் செய்ய போகிறோம். ஒன்று வந்து வெள்ளை கலர், இன்னொன்று வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர். அதனால் பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்க பாலில் 2 ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஃபஸ்ட் வேணுமோ அந்த கலர் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா மேலே லைட்டாக இந்த மாதிரி ஏடு படியும். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்னொரு கலர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா 2 ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ ரோஸ் மில்க் அகர் அகரை பொறுமையாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக சேர்த்திங்கன்னா அந்த ஏடில் வந்து உள்ளே போயிடும். அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி சூப்பராக கடல்பாசி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கடல்பாசி வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். நோன்பு முடிச்சுட்டு இது சாப்பிட்றப்போ அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக 2 கலர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.